வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் வீடியோ ஒன் கொஷின் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நிறைய காணொலிகள் பயாலஜி ரிலேட்டடாக ஒவ்வொரு காணொலிக்கும் ஒவ்வொரு எம்சிக்யூ நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் கொஷின் நம்பர் 95 நாம் சந்திக்கிறோம். இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். இது எந்த லெசன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது. உங்களுடைய 11th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி புக்கில் அட் த சேம் டைம் ஸ்டேட் போர்டாக இருந்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி புக்கில் அது இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எபித்தீலியம், இந்த மாதிரியான எபித்தீலியம் டைட்டில்ஸ், இந்த மாதிரி டிஷ்யூஸ், இது எல்லாமே வந்து உங்களுடைய சிபிஎஸ்சி போர்ஷனில் வந்து டெலிட்டடாக இருக்கிறது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து நீட்டில் கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக தான் இதை நாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ யூனிசெல்லுலார் கிளாண்டுலார் எபித்தீலியம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிபிஎஸ்சி புக்கில் எங்கெங்கன்னு தேடி பார்த்தோம். ஆனால் ஸ்டேட் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக தெளிவாக உங்களுடைய ஜுவாலஜி புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். கிளாண்டுலார் எபித்தீலியம் அப்படின்னு போட்டுட்டு அதில் எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக அது பிரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய டைப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் இந்த மேட்ச் த ஃபாலோயிங்க்கு தேவையான விஷயங்கள் இங்கே எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பேசிடலாம். ஸோ யூனிசெல்லுலார் கிளாண்டுலார் எபித்தீலியம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, அழகாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூனிசெல்லுலார் கிளாண்டுலார் எபித்தீலியம், சரிங்களா? இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்லெட் செல்ஸ் ஆஃப் த அலிமெண்ட்ரி கேனால். அலிமெண்ட்ரி கேனாலில் காப்லெட் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில செல்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் வந்து மியூக்கஸ் செக்ரேட்டிங் செல்ஸாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கிறோம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் லெசனில். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷனில் இருக்குது, எபித்தீலியம் பற்றின டிஸ்கஷனில், ரைட்டா? ஸோ அப்போ யூனிசெல்லுலாருக்கு வந்து காப்லெட் செல்ஸ் அப்படிங்கிறதான் வந்து இந்த இடத்துல எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ யூனிசெல்லுலாருக்கு வந்து காப்லெட் செல்ஸ் ஆஃப் த அலிமெண்ட்ரி கேனால் தெளிவாக அங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1-2 கொஷின் தான் வந்து ஸ்டேட் போர்டிலேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், ஸ்டேட் போர்டு கொஷின், ஸ்டேட் போர்டு புக்கையும் நீங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி படிக்கணும். ஈவன் தோ சிபிஎஸ்சி புக்கில் டெலிட்டடாக இருந்தாலுமே சில கொஷின்ஸ் அதிலேருந்து கேட்குறாங்க. அதே மாதிரி நீட் சிலபஸ்லேயுமே சில கொஷின்ஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அந்த லெசன் வந்து கிடையாது நீட் சிலபஸில். ஆனால் அதிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? இருக்குது, கேட்டிருக்காங்க. நம்ம டிஸ்கஷன்லேயே படிச்சிருக்கோம் நிறைய. இந்த ஒன் வீடியோ ஒன் கொஷினில் டைஜஸ்டிவ் சிஸ்டம் சம்மந்தமாக 2-3 கொஷினும் நாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நீட்டில் கேட்ட கொஷின். எப்போ சிலபஸ் வந்ததுக்கப்புறம் 2025-24 கேட்ட கொஷினுமே வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேருந்து கொஷின் கேட்டிருக்கிறாங்க, செரிமான மண்டலத்திலேருந்து. ஸோ யூனிசெல்லுலார் கிளாண்டுலார் எபித்தீலியத்துக்கு 3 அப்படிங்கிறது தான் வந்து ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் எபித்தீலியம். இந்த காம்பவுண்ட் எபித்தீலியம் அப்படிங்கிறது வேறு பேஜில் இருக்குது, தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். காம்பவுண்ட் எபித்தீலியத்துக்குன்னு தனியாக ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க உங்களுடைய ஸ்டேட் போர்டில். ஸோ அந்த காம்பவுண்ட் எபித்தீலியம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அப்படியே வாசிச்சுட்டு வரும்போது பக்கல் கேவிட்டியில் இருக்குது. நாட் ஓன்லி தட், பக்கல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், இன்னர் லைனிங் ஆஃப் டக்ட்ஸ் ஆஃப் சலைவரி கிளாண்ட்ஸ் அண்ட் பேன்க்ரியாட்டிக் டக்ட்ஸ் அப்படி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் பக்கல் கேவிட்டி அப்படிங்கிறத வந்து இங்கே இருக்கக்கூடிய தெளிவான விளக்கம். ஸோ அப்போ பக்கல் கேவிட்டி அது எங்கே இருக்குது பாருங்கள். பக்கல் கேவிட்டி அப்படிங்கிறது இதில் மாய்ஸ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் பக்கல் கேவிட்டி கொடுத்துருக்காங்களா. மாய்ஸ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் பக்கல் கேவிட்டி அப்படிங்கிறது தான் இந்த காம்பவுண்ட் எபித்தீலியத்துக்கு உண்டான ஆன்சர், சரிங்களா? மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சியில் என்ன இருக்குது அப்படின்னா மல்டி செல்லுலார் கிளாண்டுலார் எபித்தீலியம். இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அங்கே வந்து யூனிசெல்லுலார் கொடுத்துருக்காங்க. அட் தி சேம் டைம் மல்டி செல்லுலார் கன்சிஸ்டிங் ஆஃப் சலிவரி கிளாண்ட் அப்படிங்கிறதான் வந்து மல்டி செல்லுலார் கிளாண்டுலார் எபித்தீலியத்திற்கு உண்டான எக்ஸாம்பிள். மல்டி செல்லுலார் கிளாண்டுலார் எபித்தீலியம் இங்கே வந்து சலைவரி கிளாண்ட். நெக்ஸ்ட் வந்து எண்டோக்ரைன் கிளாண்டுலார் எபித்தீலியம் அப்படிங்கிறது எண்டோக்ரைன் அப்படின்னு இப்போ நீங்கள் பார்த்த வகைக்கு எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. மீதி ஒன்று தானே மீதி இருக்குது, அதுதான் பேன்க்ரியாஸ். பேன்க்ரியாஸ் அப்படிங்கிறது வந்து எண்டோக்ரைன் செக்ரீஷன்லேயும் இருக்கும், எக்ஸோக்ரைன் செக்ரீஷன்லேயும் இருக்கும். அது ஒரு டியூவல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ மீதி இருக்கிறது இது மட்டும்தான். ஸோ அப்போ இதுக்குண்டான எவிடன்ஸ் வந்து உங்களுடைய ஸ்டேட் போர்ட்லேயும் இல்லை, சிபிஎஸ்சிலையும் இல்லை. ஆனாலும் நாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு எளிமையான ஒரு விஷயந்தான் இங்கே இருக்குது இல்லையா? ஸோ எண்டோக்ரைன் அப்படிங்கிறது பேன்க்ரியாஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மற்ற 3த்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா சத்தியமாக இல்லைங்கிறதுனால இந்த எண்டோக்ரைன் கிளாண்டுலார் எபித்தீலியம் பேன்க்ரியாஸில் தான் இருக்கும். ஏன்னா பேன்க்ரியாஸில் தான் பீட்டா செல்ஸ், ஆல்ஃபா செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின், குளுக்கோகான் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான ஹார்மோன்ஸை உற்பத்தி செய்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இதுக்குண்டான ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சி அப்படிங்கிறது தான் சரியான விடை. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.